வணக்கம் நண்பர்களே, ஜெர்சா கிச்சன் சேனலில் இன்றைக்கி நம்ம கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கும்பகோணம் கடப்பா தஞ்சாவூர் கும்பகோணம் ஏரியாவிலெல்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். வாங்க இந்த கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை கப் பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துடலாம். லேசாக மணம் வரது வரை வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் எதுவுமே சேஞ்ச் ஆக வேண்டாம். வறுத்து எடுத்துட்டு அப்புறம் இதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்த அப்புறம் அரை கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்ன சைஸில் 2 உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். இதையும் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். 2 விசில் வார வரை வேக வச்சுக்கோங்க. 2 விசிலுக்குள்ளாடியே நம்மளோட பருப்பு அப்புறம் உருளைக்கிழங்கு ரெண்டும் நல்லாவே வந்துடும். இப்போ பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு இது ரெண்டும் நல்லா வந்துடுச்சு. இனி உருளைக்கிழங்கு இதிலேருந்து தண்ணியை எடுத்துடலாம். எடுத்துட்டு பருப்பை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அரை கப் தேங்காய் துருவல், 3 பல் பூண்டு, பெரிய சைஸில் ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு வேண்டி மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அரை டீஸ்பூன் கசகசா, அரை டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இதெல்லாம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரொம்பவே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சப்புறம் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே பட்டை, கிராம்பு, அப்புறம் சோம்பு இதெல்லாம் சேர்க்கலாம். இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்கலாம். நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இதில் நம்ம இனி தக்காளி சேர்க்கலாம். நான் இப்போ சின்ன சைஸில் 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்க்குறேன். இனி இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வந்ததும் நம்ம ஏற்கனவே மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் இதில் சேர்க்கலாம். அடுத்து இது கூடவே வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி லைட்டாக கையாலே மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இனி இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண அப்புறம் இனி இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்க்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த குழம்புக்கு நல்ல ஒரு கலருக்கு வேண்டி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இதை நல்லா கொதிக்கட்டும். இனி இந்த குழம்பு நல்லா கொதிச்ச அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்த அப்புறம் இதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.